மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் மீதான 4 வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்தெந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக அரசின் தாலிக்கு தங்கும் திட்டம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது உள்ளிட்ட விவகாரத்தில் தமிழக அரசை விமர்சித்து பேசுகிறாங்க. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீது இரு பிரிவினருக்கிடையே வெறுப்பை உண்டாக்குதல், பொதுமக்களிடையே தவறான தகவல்களை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விழுப்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு வந்தபோது ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச உரிமை இருக்கிறது என்றாலும் கூட எதற்காக இப்படி ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் முன்னாள் அமைச்சராக இருந்த கைத்தட்டல்களுக்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதி அவர் சண்முகம் மீதான 4 வழக்குகளின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.